அவை எண்ணி முடியாதையா ராஜா நீ அலமான சவுண்ட் போதும். ஆமென். நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன். நன்றி பலி அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் புது கிருபை தந்தீரையா. ஆமென். ஆனந்த மலையில் நன்றி சொல்ல நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. Thank you Jesus. அப்பாவுக்கு ராஜா நீர் செய்த நன்மைகள் 2020 கடைசி மாசத்தையும் பார்க்க வச்சிட்டீங்க. நன்றி நன்றி. Thank you. Thank you Lord. Thank you Jesus. Thank you for helping us to see the end of this year. Yes Lord. Yes Master. En jeevanalellam ஏறெடுப்பே நன்றி பலி en jeevanalellam நான் ஏறெடுப்பே நன்றி பலி. ஹalleluya ஹalleluya. அப்படியே தேவனுக்கு நன்றி செலுத்துங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. நன்றி 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 நன்றி. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி தகப்பனே 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 இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே இந்த மாதத்தின் ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்பதும் ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபையாய் இருப்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே எங்களை அலங்கரித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த அதிகால வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய கிருபையை உம்முடைய நாமத்தை ஆண்டவரே கர்த்தாவே ஆராதிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்ப
நிரப்பும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்காய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே, உமக்குள்ளாய் சந்தோஷமாய் வாழ தேவன் அனுக்கிரகம் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. தாராள முற்றிலுமாய் நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் உட்கார்ந்து விடலாம். ஆமென். இந்த நாளை, இந்த மாதத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மள உற்சாகமாய் கரங்களை தட்டி, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுது. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்முடைய கர்த்தர் நல்லவர்? ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நம்ம உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். உற்சாகமாய் கரங்கள் தட்டுவோமா? கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. சொல்லுங்க, கடந்த ஆண்டு கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. சொல்லுமா, தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நல்லா சத்தமாய் கைதட்டி. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் நீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் நீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. சொல்லுமா, கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்த, கிருபைகள் உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்த, கிருபைகள் உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே.
வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் கர்த்தர் நல்லா சத்தமாய் கரங்களை தட்டி சொல்லுவோம், பெரியவர். ஓ கர்த்தர், நம் தேவன் பெரியவர், 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 பரிசுத்தர், கிருபைகள் உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் உண்மை உள்ளவர். கர்த்தர் நல்லவர். வாசிக்க, தேவன் பெரிய. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுங்க, அவர் நல்லவராயிருந்தார். இந்த 11 மாதம் கர்த்தரை ஜெயமாய் நடத்தினார். அவர் பெரியவர், பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறை உண்மை உள்ளவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். ஓ கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். ஓ பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர் உள்ளவர். நல்லா சத்தமாய் கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya, ஹalleluya. ஓ பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், அவர் உண்மை உள்ளவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, அவர் பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், இயேசு உண்மை உள்ள. நல்லா முழுவதுமாய் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நினைச்சு பார்த்து பாடுங்க, அவர் எவ்வளவு பெரியவராயிருந்தார். ஓ பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர். அப்படியே எழுந்து நின்று சொல்லுங்க பாபு, அவர் உண்மையுள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ள. ஹalleluya. கண்ணீர் கவலைகள் யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே. கண்ணீர் கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே. கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், சாட்சியாய் நம்மை நிறுத்திடுவார். பயந்திட வேண்டாம், பயந்திட வேண்டாம், கலங்கிட வேண்டாம், அவரோடு நாமும் பறந்திடுவோம். சொல்லுங்க, கர்த்தர் கர்த்தர். எஸ் லார்ட், நம் தேவன் கர்த்தர்.
எஸ் லார்ட், உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனை Yes, Lord, நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியில் அவருக்கு மாத்திரமே ஆராதனை. ஓ ஹalleluya. இயேசுவே ஆராதனை. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, ஆவியானவரே. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே ஆராதனை உமக்கே. நல்ல சத்தமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. கொஞ்ச நேரம் விடுதலையா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். ஹalleluya, ஹalleluya. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவருக்கு நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்தில் இறைந்து இந்த 11 மாதம் உங்களை தலை குனியாமல் வாழ வைத்தாரு. இந்த 11 மாதம் உங்களை ஜெயமெடுக்க வைத்தாரு. எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ நிந்தனைகள், எவ்வளவோ பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அவன் குழியை தோண்டலாம். ஆனால் இயேசு இன்றைக்கு வெற்றி கொடுத்தார். வெற்றி கொடுத்த ஆண்டவருக்கு நல்ல கண்களை மூடி 2 கரங்களை சேர்ந்து தட்டி ஹalleluya, 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 ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதி. சொல்லுங்க. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் எங்கள் தேவனே, எங்கள் மனிதருள் மனிதருள் யாரும் மகிமை எங்கள் தேவனே, எங்கள் நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி சேர்ந்து பாடுவோம். Stotram, 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 stotram. Glory to God. Hallelujah. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், வயதானவர்கள், உங்களால எவ்வளவு சத்தமா நன்றி சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுங்க. இயேசுவே. தனியா கேட்கட்டும் உங்க சத்தம், நம்ம சத்தம் தனியா கேட்கட்டும். ஆமென். இயேசுவே. ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
போதுமே, இயேசு போதுமே. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. நன்றாக கைகளை தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளில் பேசி விடுதலையோடு விடுதலையோடு டிசம்பர் மாதத்தை காண செய்த அன்புள்ள இயேசப்பாவுக்கு சிறப்பான ஒரு ஆராதனை. ரிபலபா ஷபரபா ரிபலபோ ரிகம்தலபோ ரியம்தரபோ ஷந்தனபோ ரபா லஹம்தரபோ ஓ ரிபலா ஷம்தலபோ ரபா லஹம்தரபோ ரிகம்தலே ஷம்தரபோ. Glory to God. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி ஆமென் 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 ஆமென். ஜீசஸ் 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 ஜீசஸ். ஆவில நிரம்புங்க. கர்த்தர் ஆவியில விடுதலை தருகிறார். ஆத்துமாவில விடுதலை, சரீரத்தில விடுதலை, சிந்தனையில விடுதலை, பிசினஸ்ல விடுதலை, காலேஜில விடுதலை, ஸ்கூல்ல விடுதலை. எல்லா நோய் தொற்றிலிருந்து இந்த தேசத்தை கர்த்தர் விடுதலை செய்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை. நம்ம மனசுல அழுத்திக் கொண்டிருந்த அத்தனை அழுத்தங்களில் இருந்தும் இயேசு இப்பொழுது நமக்கு விடுதலை தருகிறார். நம்புகிறவர்கள் மட்டும் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. Thank you Lord. எங்கள் நடுவில் நீர் அசைவாடினதற்காய் நன்றி. நீர் எப்பொழுது எங்கள் மீது அன்புள்ளவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே டிசம்பர் 1ஆம் தேதியை ஒப்புக்கொடுக்கிறோம். உங்க பெயர் எபினேசர். இதுவரை நடத்தி வந்தீர், இனிமேலும் நடத்துவீர். நான் சொல்லுகிறதை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. Lift up your right hand and say to him, Jesus, thank you. ஏசப்பா நன்றி நன்றி. உம்மை நம்புகிறேன். நீர் என் தேவன், நீர் என் ராஜா, நீர் என்னை நடத்துகிறவர். உங்களுடைய சொல்லுங்க, உங்களுடைய திருச்சித்தத்திற்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். தேவா என்னை ஆசீர்வதியும். தேவனே என் குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசுவே எங்களை ஆசீர்வதியும். ஆமென் ஆமென். தயவு செய்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆஃப் ஆயிருக்கு தம்பி. Praise the Lord. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Hallelujah. Praise the Lord. ஆமென். இந்த நல்ல நாளிலும் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். ஒவ்வொருவரையும் திரும்பி பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆமாம். Praise the Lord. Hallelujah. கைகளிலே பைபிள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம்
turn to the book of Exodus, chapter 33, 33வது அதிகாரம். Verse 17. I will read it for you. நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33:17. Exodus chapter 17 verse chapter 33 verse 17. And the Lord said to Moses, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, this very thing that you have spoken I will do. நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். For you have found favor in my sight. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. Amen. And I know you by name. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். Hallelujah. For you have found favor in my sight. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று கர்த்தர் சொல்கின்றார். Hallelujah. மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இந்த டிசம்பர் மாதத்திலே நம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். எல்லாம் பைபிள் எடுங்க. ஆமென். எல்லாம் கவனி. இந்த டிசம்பர்ல கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை. யாருடைய கிருபை? What a great thing. ஆண்டவருடைய கிருபை நம் வாழ்க்கையில. எப்படி இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார் தெரியுங்களா? மோசே அவன் ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபம் செய்கிறான். நீங்கள் 12ஆம் வசனத்திலிருந்து கவனியுங்க. மோசே கர்த்தரை நோக்கி, Moses said to the Lord, ஜெபம். It was an answer to the prayer of Moses. மோசஸினுடைய ஜெபத்திற்கான பதில்தான் கர்த்தருடைய இந்த அற்புதமான ஒரு வார்த்தை. மிகவும் அன்பானவர்களே, நம் வாழ்வில் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்திற்கு என்ன சொல்கிறார்? பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்புகிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசப்பா He is a prayer answering God. Praise the Lord. தேவ சமூகத்திலே அடிக்கடி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இடத்திலே இருந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் ஜெயிப்பார்கள். We have to pray. We must pray. நாம் ஜெபித்தே ஆக வேண்டும். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஜெயம் எடுக்கணுமா? வெற்றி பெறணும்னு ஆசைப்படுகிறீங்களா? வாழ்க்கையில வெற்றி, காலேஜில் வெற்றி, ஸ்கூல்ல வெற்றி, தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி. ஒரே வழி, பிரேயர். அகைன், யாரிடம் ஜெபிப்பது? To whom we should pray. யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். When Moses prayed, listen, verse 12. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே
See, you say to me, bring up these people, but you have not let me know whom you will send it with me. ஆண்டவரே, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. ஆண்டவரே, நீங்க ஒரு காரியத்தை என்னிடத்தில் செய்ய சொன்னீங்க. ஆனா யார் என்னோடு துணைக்கு வருவார்கள் என்று சொல்லவில்லையே. ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா உடனே நம்ம என்ன கேட்போம்னா, யாரையாவது ஒருத்தர் துணைக்கு என்ன செய்யுங்க. குழந்தைகளை கூப்பிடுங்க. ஒரு சின்ன ஒரு கடைக்கு போயிட்டு வானா துணைக்கு யாரையாவது அனுப்புங்கம்மா. நம்ம ஹார்ட்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் துணைக்கு. ஒரு சிலர் தான் விட்டா போதும்னு தனியா கிளம்புவோம், அப்பாடான்னு. ஆனா 99% மக்கள் என்ன செய்வோம், துணைக்கு யாராவது கூட வாங்க, யாராவது கொஞ்சம் வண்டியில இடம் இருக்கு, கொஞ்சம் துணைக்கு வர்றீங்களா. சில வீடுகளில் சண்டையே நடக்கும். டேய், இங்க இருக்கிற கடைக்கு போறதுக்கு துணைக்கு ஒருத்தரை கூப்பிடுறியா? இந்த எதிரே இருக்கிற ஒரு இடத்திற்கு வீட்டுக்கு போவதற்கு துணைக்கு ஒருவர் தேவையா? நம்முடைய இயல்பான ஒரு சிந்தனை, யாராவது ஒருவர் துணைக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் கூட, யாராவது கூட இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு உதவிக்கு நல்லா இருக்கும், ஒரு துணைக்கு, பேச்சு துணைக்கு நல்லா இருக்கும். எனக்கு உங்களை பற்றி தெரியவில்லை, பட் என்னை பற்றி சொல்லுகிறேன். எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு, ஒரு 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 பேச்சு வார்த்தைக்கு, உதவிக்கு நான் அழைத்து கொண்டே போவேன். தனியாக எங்கும் செல்வதே இல்லை. மோசேவுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. மோசே கேட்கிறாரு, மோசே கூட பாருங்க ஒரு பெரிய திரள் ஜனமே வருது, ஆனாலும் மோசேக்கு தனிமையை உணர்கிறான். சில நேரங்களில் பெரிய வீட்டில் குடியிருப்போம், கூட்டு குடும்பத்தில் குடியிருப்போம், அநேகர் நம்ம சுற்றியில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், ஸ்கூல்ல காலேஜில் அநேகர் படித்து கொண்டிருப்பார்கள், வீட்டிலே கூட பார்த்தீங்கன்னா 5-6 பேர் இருப்பார்கள். ஆனாலும் நம்ம ஒரு தனியா இருக்கிறது போல ஒரு உணர்வு வரும். நான் மாத்திரம் தனியா இருக்கிறது போல ஒரு உணர்வு. வீட்டில் 4-5 பேர் இருப்பாங்க, ஆனாலும் ஏதோ ஒன்று தெரியல மனசுக்குள்ள. நாமளே நம்மை வருத்தி கொண்டு, ஐயோ நான் தனியாக இருக்கிறேன், நான் என் காரியத்தை செய்கிறேன், என்னை யார் விசாரிப்பார், யார் இல்லை. அது எந்த இடமா வேணாலும் இருக்கலாம். சில நேரங்களில் ஒரு தாகமா இருந்தா கூட அப்படியே நடந்து அப்படியே போவோம். வீட்டில் இருக்க கூட, நீ கூப்பிட்டு இருக்கலாமே, நான் உதவி செய்திருப்பேன் என்று சொல்ல, பரவாயில்லப்பா. அந்த சோகத்தின் வெளிப்பாடு அல்லது மன அழுத்தத்தின் வெளிப்பாடாக நான் எதையாவது செய்து கொள்கிறேன் என்று சொல்வோம். மோசேக்கும் அந்த ஒரு பிரச்சனை வந்து விட்டது. இது பைபிள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இந்த வேத புஸ்தகம் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை. இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள் நம் வாழ்க்கையோடு இணைந்து இருக்கிறவை, ஒத்துப்போகும். இந்த வேத புஸ்தகத்திலே நம் வாழ்க்கையின் சகல பிரச்சனைகளுக்கும் பதில், மருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரச்சனைக்கு கூட மருந்து இல்லாமலே இல்லை. அத்துணை பிரச்சனைகளுக்கும் தேவன் மருந்தை, மாத்திரையை, வழியை, வாசலை, பரிகாரத்தை பரிசுத்த வேதாகமத்தில் அப்பொழுதே எழுதி வைத்து விட்டார். அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை, அதை நம்புகிறவர்களுக்கு ஜீவன், அதை உணர்ந்து கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் மகிமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். Moses, he was afraid of going to the promised land and he was seeking God who would come along with me. யார் என்னோடு கூட வருவார்? That was the question of Moses. Who? யார் என்னோடு கூட வருவார்? அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தேவரீர். அப்படியே நான் இப்ப சொன்னதெல்லாம் மனசுல வச்சு பைபிளை பாருங்க, உங்களுக்கு நல்லா அழகா புரியும். பைபிளை பாருங்க. தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் verse 12 ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. You have not let me know whom you will send with me. I know you by name,
and you have also found favor in my sight. உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததும் என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. ஆண்டவர்கிட்டயே சொல்லிடுறான். ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாடி இவனே சொல்லிடுறான். அப்படின்னா ஏற்கனவே ஆண்டவர் மோசையோடு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் சொன்ன வார்த்தையே நமக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ நமக்குமே ஆண்டவர் அழகா சொல்லி பிரிண்ட் போட்டே கையில கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் இந்த வார்த்தை மேல அடிக்கடி நமக்கு என்ன வருதுங்க? ஆமா ஆண்டவரே, பைபிளில் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, உண்மைதான். ஆனாலும் நான் கேட்கிறேன், வாக்குத்தத்தம் உண்மைதான், ஆனாலும் ஒரு சின்ன சந்தேகம். இது டவுட்னு சொல்றதா, அவிசுவாசம்னு சொல்றதா, இல்ல வாழ்க்கை சூழ்நிலைமையினால இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறலையோ என்று சொல்வதா? என்ன சொல்வது? நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கிறீங்கப்பா, you have already called me, I know, எனக்கு தெரிகிறது. But even then I have a question, who is going to come along with me to bring these people from Egypt to the promised land? எகிப்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து கானானுக்கு இந்த கூட்டம் ஜனங்கள் எல்லாம் நான் கொண்டு போறதுக்கு என் கூட யார் வருவா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே, என் குடும்பத்தை உயர்த்துவதற்கு, எல்லாரும் குடும்பத்தை உயர்த்துவதற்கு எவ்வளவு பாடுபடுறோம். குடும்பம்னா என்ன? கணவன். we are struggling to lift up our family life. Husband and wife, children, even children are working. சில வீடுகளில் குழந்தை தொழில் நடைபெறுகிறது. புரோட்டா போட போறான், பீப்பர் போட போறான், பால் போட போறான். இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் கர்த்தருக்கு 1000 தடவை நன்றி சொல்லணும். காரணம், உங்க அப்பா அம்மா உங்களை புரோட்டா போடவோ, பேப்பர் போடவோ, பஞ்சு மிட்டாய் விற்கவோ அனுப்பல. கர்த்தர் உங்களை எல்லாரும், இந்த குழந்தைகள் எல்லாரும் ராஜாவின் வீட்டு பிள்ளைகளை போல அழகா உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா இந்தியாவினுடைய புள்ளி விவரம்? அதையெல்லாம் நான் இப்ப பேச ஆசைப்படல. ஆனால் குழந்தைகள் தேவனால் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த குழந்தைகளை, நம் குடும்பத்தை, நம் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை, கணவன் மனைவியை, சொந்த உறவுகளை நம்ம எப்படியாவது ஒருங்கிணைத்து, ஏன் கணவர் வீட்டுக்கு போய் சம்பளத்தை மனைவியிடமோ அல்லது திட்டமிடுகிற காரியங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறார், அல்லது மனைவி கணவிடம் வந்து கொடுக்கிறார். ஏன் அந்த பணங்களை ஒன்று சேர்த்து நாம் திட்டமிடுகிறோம்? இந்த மாதம் அனைவரும் வீடுகளில் உட்கார்வீர்கள் தானே? என்னங்க எவ்வளவு பணம் இருக்குது பேசுவீங்க தானே? நம்புறேன். வாடகை இவ்வளவு, அரிசிக்கு இவ்வளவு, லோனுக்கு 10லேங்க மனசு இடிக்கும். 10ல பணம், ஃபீஸ் வேற கட்ட சொல்றாங்க, எக்ஸ்ட்ரா பணம் தேவை. கிறிஸ்மஸ் வந்துருச்சுங்க, நமக்கு கூட துணி எடுக்க வேண்டாம். சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, எனக்கு கூட ஒரு சேலை வேண்டாம். சில அப்பா சொல்வார், பரவாயில்ல நான் கூட அந்த துணியை நான் போட்டுக்கிறேன், பிள்ளைகளுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துடணும். வாங்கிடலாம், எப்படியாவது வாங்கிடலாம். ஒரு பெரிய ஒரு மனதில் ஓடுகிற ஓட்டம். நடுத்தர குடும்பம் அல்லது நடுத்தரத்துக்கு கீழே இருக்கிற குடும்பங்களே தினந்தோறும் பேசுகிற பேச்சு. இந்த வாழ்க்கை பயணத்தில் யார் வருவார்? When we face financial crisis in our life, who would come along with us to solve the problem? When we struggle to lead our family, who would come? வாழ்க்கையில தடுமாறும் பொழுது யார் வருவார்கள்? யார் துணைக்கு வருவார்கள்? அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் துணைக்கு வருவாங்க?
பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவர் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லி இருந்தாராம். ஆனாலும் அப்பொழுது அவன் அவரை நோக்கி, verse 15, and he said to him, if your presence will not go with me, do not bring us up from here. 15 வசனத்தை எல்லாரும் வாசிங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து, ஒரு ஜெபம். என்ன ஜெபம்னா, கடவுளே நீங்க எங்க கூட வரலன்னா நாங்க போற மாதிரியே இல்லை. இந்த மாதிரி சண்டையெல்லாம் வீட்டில் எங்க நடக்கும் தெரியுங்களா? குழந்தைகள், சில ரொம்ப அன்பான உறவுகள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வச்சு சண்டை போடுவோம். நீங்க எங்க கூட வரணும் 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 வரணும். வீட்டில் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆண்டவரோடு மல்லு கட்டுறாரு. ஆண்டவரே நாங்க கிளம்பிட்டோம், ஆனால் யார் வந்தே ஆகணும். எல்லா ஜனங்களும் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் யார் சொல்ல ஆரம்பிச்சிட்டா? இந்த லீடர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், மோசஸ். எத்தனை பேர் நாம இன்னைக்கு சொல்ல போறோம், ஆண்டவரே பாருங்க நீங்க வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, பட் யார் வந்துடணும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, யார் வரணும்? ஏசப்பா நீங்க என்ன செய்யணும்? ஆமா, எல்லாரும் சொல்லுங்களேன், ஜீசஸ் கம் along with me. இயேசுவே என்னோடு கூட வாரும். அற்புதமான ஒரு ஜெபம் இல்லைங்களா ஐயா? ஆமா, நீங்க என் கூட வரணும். ஆனா வரணும்னு ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன சொல்லிட்டாருங்க? நோ நோ நோ, நான் உன்னை பேர் சொல்லி என் கண்கள்ல உனக்கு ஆமா கிடைச்சிருக்குப்பா சொல்லியாச்சு. என் கண்கள்ல கிருபை கிடைச்சிருக்குன்னு நீங்க அதையும் யார் தான் சொல்றா? மோசஸ் தான் சொல்றாரு. ஆனாலும் ஒரு 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 சின்ன டவுட், ஒரு முறை கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோமே, ஆண்டவர் வருவாரா வர மாட்டாரா? இல்லையாம்மா? ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே நம்மை மாதிரியே தான் யாரை நினைப்போம்? ஆண்டவர் நினைப்போம். அவர் நம்ம வார்த்தை சில நேரங்களில் கேட்போம், சத்தியமா சத்தியமா ப்ராமிஸா அப்படின்னு 7 தடவை கேட்டுக்கிருவோம். கடைசியில் அங்கே ஒன்றும் நடக்காது. ஆனால் நம்ம ஆண்டவர் நல்லவர், அவர் எப்பொழுதும் ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும். அவர்கிட்ட என்ன போய் கேட்க வேண்டாம், ஆண்டவரே சத்தியமா அற்புதம் செய்வீங்களா? சத்தியமா என் கூட வருவீங்களா? சத்தியமா எனக்கு உதவி செய்வீங்களா? அவர் சொல்கிறதை செய்கிறவர். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. Again he is asking a question to God. In verse 16, 16 வசனத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகிறார். Oh God, Moses is asking a question to God. God, for how shall it be known that I have found favor in your sight, I and your people? ஆண்டவரே, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? அவனே பதில் சொல்றான். Is it not in your going with us? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? நீர் எங்களோடு. சில கேள்விகளை இவரே கேட்டுக்கிறார், இவரே பதில் சொல்லிக்கிறார். பரவாயில்ல. அப்ப அவருடைய மைண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, என் கூட 20 லட்சம் மக்கள் வர்றாங்கிறதுலாம் விஷயம் கிடையாது, எனக்கு ஒரு 10 லட்சம் குதிரை இருக்குங்கிறதும் மேட்டரே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்க கையில் எவ்வளவு பணம் இருக்கு, உங்க கைகளில் எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு சுகம் இருக்கு, எவ்வளவு படிப்பு இருக்கு, எவ்வளவு அழகான சர்டிபிகேட்ஸ் இருக்குது, எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்குது, எவ்வளவு ஆட்கள் பலம் இருக்கிறதுங்கிறத வச்சு
never ever decide your life. உங்க வாழ்க்கையை தயவு செய்து முடிவு பண்ணாதீங்க. Please. It's my humble request that never ever decide your life on the basis of your income or your resources, nor by the influential people that you know in your life. உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய ஆட்களை எனக்கு தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும், எவரை தெரிந்தாலும் ஒருவர் கூடவே இருக்க வேண்டும். அங்கதான் மோசஸ் நிற்கிறார். That's where Moses kept his faith. அங்கதான் மோசஸ் தம் விசுவாசத்தை பிடிச்சுக்கிட்டார். நான் பண்ற பிரசங்கம் உங்களுக்கு புரியுதா புரியல? புரியுதுங்கன்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா புரியுதா? நோ, இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியானவர் என்னை தூண்டுகிறதுபடினால சொல்றேன். சொத்து மேல, பணத்து மேல, மனுஷர் மேல, அங்க இங்க மேல தவிர, அதனாலதான் சங்கீதக்காரர் அழகா சொல்லிட்டார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. Because my help cometh from God. எனக்கு உதவி எங்க இருந்து வரும்? மேல இருந்து. Never look here and there. Yes, people are there. அங்கே இங்கே ஜனங்கள் இருக்கிறாங்க. But look God. அங்கே பாருங்க. மலங்கால போடணும், மேலே பார்க்கணும். ஜீசஸ் அதை சொல்லி கொடுக்கணும் நம்ம வீடுகளில். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Praise the Lord. Praise the Lord. மேலே பார்க்க சொல்லி கொடுக்கணும். அதுதான் மோசஸ் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆண்டவரே, கூட யார் வருவாங்க? நீங்க எங்க கூட ஒரு விஷயத்தை சொல்லிக்கிற ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்க கூட வரணும். ஒரு வேளை உங்க சமூகம், வசனம் 15ல பேசுறேன், in 15 verse 15, உங்க சமூகம் எங்க கூட என்னோடு கூட செல்லாமல் போனால் ப்ளீஸ் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம்? நாங்க இங்கே நிக்கிறோம். அடுத்த ஸ்டெப் வாழ்க்கையில இங்க பாருங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஆண்டவரே இருக்கிறீங்களா கேட்கணும். அவர் சொல்வாரு மனசுல, இருக்கிறேன், ஓகே ஃபார்வர்ட் கோ அப்படி சொல்வாரு. சரிங்க ஆண்டவரே. இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கை நடத்தணும்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எப்படி இருக்கும்? நினைச்சு பாருங்க, சொல்லுங்களேன். என்னம்மா? எசப்பா ஊருக்கு கிளம்புறேன், எப்படி சொல்லுங்க? நம்ம என்ன சொல்ல தெரியுமா? எல்லாம் கிளம்பி பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே நீர் என்னோடு வாரும், நான் போயிட்டு வருகிறேன். ஆமென். ஆண்டவரேங்கும் போதே உடனே அங்க வெளியில இருந்து கேக்கேன்னு சவுண்ட் கேட்டுரும். ஆட்டோக்காரர் வந்து நிப்பாரு, இந்த வர்ற ஆண்டவரே ஆட்டோல ஜெபித்து கொண்டு போகிறேன். ஆட்டோல ஏறணும், ஓடிபி கேட்பாரு. ஓடிபி சொன்ன பிறகு இந்த மாதிரிமா அது சரியில்லை இது சரியில்லை பாரு, 3 பேரில் ஏற்றக்கூடாது பாரு. உடனே அங்கே டென்ஷன் ஆகிடும். யார் போயிடுவார்? ஆண்டவர். ஆட்டோக்கார் கிளம்புவார், ஆட்டோவில் நம்மளும் இருப்போம், ஆனால் ஆண்டவர் போயிடுவார். நம்மளாவது ஆட்டோக்காரரை விடுறதாவது எதையாவது சொல்லி அந்த ஆட்டோவில் நினைச்சிருவோம். சொல்லுங்களேன், ஏறிடுவோம். 10 ரூபா கூட தருவோமோ, 20 ரூபா கூட தருவோமோ, எப்படி நம்ம ஆட்டோவை விடுவோமா? நம்மளாவது ஆட்டோவை விடுறதாவது விட மாட்டோம். ஆனா என்னைக்காவது ஆண்டவர் இந்த மாதிரி என் கூட வரணும்னு மல்லு கட்டி இருக்கிறோமா? ஆட்டோக்காரன்ட்ட மல்லு கட்டுற மாதிரி இன்னைக்காவது ஆண்டவர்கிட்ட மல்லு கட்டி இருக்கிறோமா? ஆண்டவரே நீங்க வந்துதான் ஆகணும், என் கூட வந்துதான் ஆகணும். We are fighting with people. Sometimes we are struggling. We are asking people to come along with us.
we are seeking people's support. ஜனங்களுடைய உதவியை கேட்கிறோம். ஜனங்கள் எங்க கூட வரணும்னு சொல்றோம். Have you ever seek God's help in your life? ஆண்டவருடைய உதவி அது மாதிரி நீங்க எதிர்பார்த்திருக்கிறீங்களா? தயவு செய்து சொல்லுகிறேன், it's a precious life. கடவுள் கொடுத்த ஒரு அற்புத வாழ்க்கை. Don't spoil it. வீணாக்கிடாதீங்க. இங்கேயும் அங்கேயும் பார்த்து உலகத்தை பார்த்து don't spoil it. நான் அன்றைக்கு சொன்னேன், என் தகப்பனார் செய்வார். நாங்கள் தவறு செய்யும் பொழுது ஒருவர் காதை பிடித்துக் கொண்டு சொல்லணும், உன்னால நான் கட்ட, என்னால நீ கட்டன்னு. Don't say that. Never ever. என்னால நீங்க கட்டீங்க, உங்களால நான் கட்டேன்னு சொல்லக்கூடாது. Let us look God. மேல பாப்போம், இங்க பார்க்க வேண்டாம், அங்க பாப்போம். அதுதான் மோசஸ் சொல்றார், அப்பா எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க தான் என் கூட வரணும். என்னால இந்த மனிதர்கள் வர்றாங்க, ஜனங்கள் வர்றாங்க, ஓகே, பட் என் கூட கர்த்தர் வரணும். சொல்லுங்க, என் கூட கர்த்தர் வரணும். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, மேலும் எங்களோடு வருவதனால் அல்லவா இப்படி பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். அதெல்லாம் பிரேயர்ல ஒரு பார்ட். சூப்பர். 17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி, verse 17, வார்த்தையின்படியே செய்வேன். ஆமென். கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் ஜெப, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உன் ஜெபத்தின்படியே செய்வேன். எல்லாரும் சொல்லிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே கண்ணை மூடி இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க எல்லாரும். எவரிபடி, வாலிப தம்பி தங்கச்சி பெரியவங்க, put your right hand in your heart. கர்த்தர் என் ஜெபத்தின்படியே செய்வார். The Lord will do according to my prayer. He will help me. கர்த்தர் என் ஜெபத்தின்படியே எனக்கு உதவி செய்வார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்றதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வரும். எஸ், he will. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Again he said, மோசஸ், என் கண்களில், வாசிங்க, உனக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். What a powerful word. God said to Moses, என்ன சொல்லுகிறாரா? You have found favor in my sight and I know you by name. இந்த வசனம் எனக்குள்ள வந்த உடனே கண்ணெல்லாம் அடி நல்லா திறக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி நேற்று ராத்திரி தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ பல்பு ஆன் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஓ, பிரைஸ் தி லார்ட். போதும் ஆண்டவரே, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? வேற என்ன வேணும்? உங்க கண்கள்ல எனக்கு தயவு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு மேல எனக்கு என்ன தயவு வேணும்? எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா உங்க தயவு எனக்கு கிடைச்சிருச்சுன்னா வேற யாரு தயவு எனக்கு வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கிருந்து வரணும் தயவு. அது அழகா அவர் சொல்றார். பயப்படாதீங்க. வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே சில சமயம் நம்ம பயந்துடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, தயவு நான் தர்றேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் உங்களையே நீங்க நினைச்சு பாருங்க. எங்கெங்கேயோ போய் என்னென்ன வாழ்க்கைக்காகவோ யார் யார் காலில் இல்லாம விழுகிறதுக்கு கையை கட்டி வாசல்ல நின்று, அந்த வீட்டு முன்னாடி நின்று, தெருவில் நின்று, ஆஃபீஸ் முன்னாடி நின்று, பேங்க் வாசலில் நின்று, ஸ்கூல் வாசலில் நின்று, காலேஜ் வாசலில் நின்று, அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சு கண்ணீர் வடித்து கதறி, ஃபினான்ஸ்காரன் வீட்டு வாசலில் நின்று, வட்டிக்கு கொடுக்குறோம் வீட்டு வாசலில் நின்று, எவ்வளவு நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுங்களா? நான் நேற்று நடந்ததை சொல்லலை, சின்ன வயசுலேருந்து நினச்சி பாருங்க. நானும் நின்றுருக்கேன் எத்தனையோ பேர் வீட்டு வாசல்ல.
எல்லாருமே தான். ஆனா தயவுக்காக நம்ம இனிமேல் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய வீட்டிலே நம்ம காத்திருக்க பழகிக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதுங்க மனுஷர் வீட்டு வாசல்ல நின்று இல்லைங்களா, போதும். இனி இயேசு சுவாமிகிட்ட இனியாவது இந்த வருடத்தின் கடைசியிலாவது, இந்த வருடத்தின் கடைசியிலாவது தேவ சமூகத்திலே அதிகமாக ஜெபிக்கிற ஒரு பழக்கம் வரட்டும். உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். குடும்பம் குடும்பமாக, தனித்தனி குடும்பமாக, சபையில ஒரு உபவாச கூட்டம் 3 நாள் நடத்துவேன் நிச்சயமா. ஆனா நீங்களா தனித்தனியா உங்களுக்கு லீவு கிடைக்கிற அல்லது வாய்ப்பு கிடைக்கிற ஏதாவது ஒரு 3 நாளை செலக்ட் பண்ணுங்க. சபை உபவாசம் இல்லாத ஒரு 3 நாள், ஒருவேளை 3 நாள் உபவாசம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, பட் காலையில மாத்திரம் அல்லது காலையில மதியானமோ உங்க பிள்ளைகளுக்கு ஒன்றும் சாப்பாடு கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்று ஆகாது. போடுங்க உபவாசத்தை, முழங்கால் போட வைங்க. நீங்களும் கூடவே முழங்கால் படிக்கிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களை ஆவியில நிறைந்து உற்சாகப்படுத்துகிறேன். இது நீங்க செய்யணும், நானும் செய்யணும், சபை செய்யணும். வீடுகளிலே நம் தனித்தனி வீட்டு கூட்டங்களை நீங்களே, பாஸ்டர் அங்க வர வேண்டாம், மூப்பர்கள் வர வேண்டாம், இயேசு இறங்கி வருவார். உங்க வீட்டுக்குள்ள இயேசு இறங்கி வருவார். கணவன் மனைவி பிள்ளைகள் போடுங்க. pray pray seek God, ask God for help, take fasting before the end of this year. Select 3 dates, 3 நாளை குறிச்சு வச்சுக்கோங்க. take fasting, ஜெபம் பண்ணுங்க. write down all your needs. எப்படி மோசஸ் சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அது மாதிரி write down everything, எல்லாத்தையும் எழுதி வைங்க. எழுதி வச்சு பாயிண்ட் பாயிண்டா சொல்லுங்க. வெறும் பாயிண்ட் சொல்ற ஜெபமா மாறிடக்கூடாது. அவர் ஆராதிங்க, அவர் அன்பு கூறுங்க. உடனே அவர் இறங்கி வந்துடுவாரு, அவரே கேட்பாரு, அப்ப சொல்லுங்க, அவர் பதில் பேசுவாரு. அதுக்கு பிறகு சபையிலையும் 3 நாள் உபவாச கூட்டம் நடக்கும், அதிலும் கலந்து கொள்ளுங்க. ஆராதனைகளில் நீங்க எல்லாம் ரெகுலரா கலந்து கொள்றவங்க, கர்த்தர் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நமக்குள்ள ஒரு பெரிய மாபெரும் பலத்தை தருவார். புது வருஷத்துக்குள்ள இப்படி இல்ல இப்படி இல்ல இப்படி இல்ல, ஓ ஹல்லேலூயா, நெஞ்சை நிமிர்த்து கொண்டு உள்ளே நுழைய முடியும். கொஞ்சம் மனசு பதபதைக்குது இல்ல புது வருஷத்தை நினைச்சா? நோ நோ. ஏன்? கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, ஏன் கண்ணுல, யார் கண்ணுல? கர்த்தர் கண்ணுல நமக்கு என்ன கிடைச்சிருச்சான்? we have found favor in the sight of God. Let us close our eyes. கண்களை மூடுவோம். கீஸ். ஹalleluya. எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? நான் என்ன இனி சொல்வதற்கு? உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிட்டேன். நீங்களே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வாட்டர் நீங்களே. இவ்வளவு நேரம் நான் உங்கள்கிட்ட பேசினேன், கர்த்தருடைய வசனத்தை தான் பேசினேன், கர்த்தர் தான் நம்மோடு பேசினார். இனி நாம தான் பேசணும். Hallelujah, 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 hallelujah. கர்த்தரை நோக்கி ஹalleluya, நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசுறதுக்காக இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே இந்த முதல் நாளிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மோடு பேசி நம்மளை பலப்படுத்தின ஆண்டவர், அவருடைய வார்த்தையினாலே நம்மளை நிரப்புகிற தேவனாக உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பேர் சொல்லி அழைத்து எங்களை அறிந்திருக்கிறவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah. உம்முடைய கண்களிலே தேவரீர், உம்முடைய கண்களிலே அப்பா, உம்முடைய கண்களிலே அப்பா எங்களுக்கு கிருபை கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அளவற்ற தயவு, உமக்குள்ளாக இருக்கிற எல்லா தயவு எங்கள் மேல் காண்பிக்கிறதுக்காக
ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா எங்களை பேர் சொல்ல அழைத்து ஆண்டவரே எங்களை அறிந்திருக்கிறீர், எங்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே பேர் சொல்ல அழைத்து எங்களை அறிந்திருக்கிறீர். அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்ய நல்ல ஆண்டவர், எங்களை நடத்துகிற நல்ல ஆண்டவர். எப்பொழுதும் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ஆண்டவரே. தேவ சமூகத்தை நாடுகிறவர்களாக, தேவ கிருபைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாக, தேவனுடைய தயவை நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபம் எடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் இருதயங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உயிர் உள்ளவர்களாக பலன் உள்ளவர்களாக வாழ உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபம் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இது டிசம்பர் மாதம் காலை நேரம், வெடிந்து வருகிற அற்புதமான நேரம். காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதான்? புதிதாக இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. ஒரு பாடலை நான் பாடுகிறேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர்கள் நீங்க ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிக்கலாம். ஜெபத்தோடு வாங்க. ஓ தேவா சரணம், ஆமென். ராஜா சரணம், இயேசுயா சரணம். சொல்லுங்க. தேவா சரணம், ராஜா சரணம். ஓ தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி சரணம், தேவாதி தேவனுக்கு சரணம். பரிசுத்த ஆவி சரணம், தூய ஆவி சரணம், தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம் 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 சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம். சொல்லுங்க. தேவா சரணம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை மற்றும் என்னை, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. சந்தோஷம் பாடுங்க. அன்புள்ள ஆண்டவரே, நீங்க எங்க கூட வரணும்பா. Dear God, come along with us. எங்க கூடவே வாங்க. We are seeking thy holy presence always in our life, oh God. எங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம். Thank you, Lord, for the promise that you have given to us on this wonderful day. இந்த நல்ல நாளிலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for your favor upon us. உங்களுடைய கிருபைக்காக நன்றி. உங்க கிருபைக்காக நன்றி. உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமென், ஆமென். அந்த கிருபையினால நீங்க எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறீங்க, my presence shall go with you. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொல்லியிருக்கிறீங்களே, அதுதான் கிருபப்பா. அந்த கிருபையை எங்க வாழ்க்கையில நாங்க பிடிச்சுக்கிறோம். டிசம்பரை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு நியூ இயருக்குள்ள ரொம்ப ஹாப்பியா நுழைய கர்த்தர் உதவி செய்யுங்க. Encourage us, oh Lord. Help us. எங்களை உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க.
எங்க விசுவாசம் வர்த்திக்கப்படட்டும். இந்த நாள் ஒரு இனிய நாள். இந்த மாதம் ஒரு இனிய மாதம், கொண்டாட்டத்தின் மாதம். பிறக்க போகிற வருடம் ஒரு அற்புத வருடம். நோய்கள் நீங்கி, பேய்கள் துரத்தப்பட்டு, சாபங்கள் விலகி, பரிசுத்தம் உண்டாகின்ற, மகிழ்ச்சி பிறக்கின்ற ஒரு நாட்களாக இனி வருகின்ற நாட்கள் இருக்கிறதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவரையும், எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். Take care of us, O Lord. Bless us. எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த ஆமென். 2 கைகளையும் கூப்பி தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்ம எல்லாரோட அப்பா இயேசு வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆமென். எபினேசர் நீர்தானையா, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் அன்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார பரலோகத்தை நோக்கி பார்த்து இரவு கைகளை உயர்த்தி பாடுங்க. என்னை நினைத்து இதுவரை ஓ இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. தேவனுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைத்திருக்கிறது. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். We have found favor in the sight of the Lord, and His presence shall go with along with us. Amen. 3 தடவை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே, இயேசப்பா சீக்கிரமா வர போறார். ஆமென். ஆயத்தமாவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.